Hey guys, welcome to my photography channel. So இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் RGB லைட் வேணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் நான் ஆர்டர் பண்ணல. ஸோ ரீசெண்டாக இப்போ தான் அமேசானில் வந்து ஒரு RGB லைட் ஆர்டர் பண்ணேன். அது வந்து Ulanzi VN49. ஸோ நான் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ப்ரைஸுமே வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்லிடுறேன்னா, இது ரொம்ப காஸ்ட்லியான RGB லைட் இல்லை, கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி தான் வந்தது. ஸோ ரொம்ப பேசாத நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேப்பை பிரிச்சிடலாம். நான் ஆக்சுவலி டேப்பே பிரிக்காத அப்படியே வச்சுட்டேன். ஸோ ஒரு டைரெக்டாக ஒரு வீடியோவே போட்டுடலாம் தான். இதுதான் கைஸ் RGB லைட். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா ஒரு இது ஆக்சுவலி என்னோடய பில். ஆமாம், இது ஆக்சுவலி பில் இது. அண்ட் இதுதான் அந்த லைட். ஸோ கைஸ் இதுதான் அந்த RGB லைட். ஓகே, இது இப்படி பிரிக்கணும். ஓகே, கடைசியாக பிரித்தாச்சு. சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த USB சார்ஜர் கொடுத்துட்றாங்க, டைப் C. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட். ஸோ திஸ் இஸ் த லைட். வெயிட்டு அந்தளவுக்குலாம் வெயிட் இல்லை, கொஞ்சம் லைட் வெயிட் தான் அது. இது நம்ம ஃபஸ்ட் இதை உள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வேறு என்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் அந்த லைட்டுக்கு போகிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னது இது? ஓகே, அந்த சர்டிஃபிகேட். சூப்பர். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லு, நம்மளுக்கே தெரியும் அது. அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுவல், எப்படி இதை யூஸ் பண்ணோம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம லாங்குவேஜ் இல்லை. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயிட். ஸோ ஆஸ் யூஷுவல் இது என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படி இது யூஸ் பண்ணணும், அண்ட் என்னெல்லாம் பட்டன்ஸு, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைட்டுக்கு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் த லைட். இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், செம நல்லா பல பலன்னு இருக்குது. அது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல, ஆனால் இதுதான் அந்த லைட். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு சார்ஜ் இருக்கான்னு தெரியல. எப்படி இது எப்படி ஆன் பண்ணணும் தெரியலையே. ஐயோ, ஓகே கைஸ், இதுதான் அது. எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இது ஆக்சுவலி இது ஓகே, இதுதான் ஆன் ஆஃப்னு நினைக்கிறேன். பார்ட்டி இதெல்லாம் வந்து நார்மல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் ஒயிட்டு. அந்த ஒயிட்லேருந்து அந்த வார்ம் கலருன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம என்ன கலரில் லைட் வேணும், அதாவது அது வந்து வார்ம், அந்த வார்ம்லேருந்து அந்த ஒயிட் அந்த இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் நம்மளுக்கு ரெட் கலர் இல்லைனா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதுலேயுமே நீங்கள் அந்த 50% போயிடும் அந்த பிரைட்னஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கலர் இதுக்கு மாற்றும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது க்ரீனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆரஞ்சில் இருக்குது, அப்படியே ரெட்டுக்கு மாறுது பாருங்கள். அண்ட் வயலட். அண்ட் அப்படியே ப்ளூ கலர். இது உங்களுக்கு கேமராவில் ஒழுங்காக தெரியுதான்னு தெரில, நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ளூ மாறுது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம வேணும்னா வச்சுக்கிறதுக்கு. அண்ட் மறுபடியும் அதே லாங் ப்ரெஸ் இதை பண்ணிங்கன்னா
இந்த சீன்ஸ், அதாவது நம்ம படத்துலலாம் எடுப்போம் பார்த்திங்களா, இந்த படத்தில் வந்து இது வந்து காப் கார் போலீஸில் இருக்கும்போது அந்த ரெட் கலர் லைட்லாம் எரியும்ல அந்த காருக்கு மேலே, அந்த மாதிரி எஃபெக்ட் இது. ஸோ நம்ம ஏதாவது படம் மாதிரி ஏதாவது குட்டி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா இந்த மாதிரி இது சைடில் வச்சுட்டு ஒரு போலீஸ் இருக்கிற மாதிரி இது காமிச்சிக்கிறதுக்கு. இது வந்து ஆம்புலன்ஸு. அண்ட் திஸ் இஸ் ஃபயர் இன்ஜின். ஆம்புலன்ஸுக்கும் ஃபயர் இன்ஜினுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது எஃபெக்ட், அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இது எமர்ஜென்சி. இது எல்லோ கலர்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லோ கலரு, கொஞ்சம் ஒரு டைம் கேப் விட்டு எரியுது. நெக்ஸ்ட்டு ஃபயர் வாக்ஸ், அப்படியே கலராக எரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிம்மாகி போகும்ல. நம்ம எப்போவுமே யூஸ்வலாக டிவி பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அந்த டிவி பார்க்கும்போது நம்மளோட மூஞ்சில் ஃபேஸில் எப்படி லைட், அந்த டிவி லைட் எப்படி மாறி மாறி அடிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்ட்டி, அதுவும் மாதிரி தான், இதே மாதிரி தான், ஒரு டிஸ்கோ லைட் மாதிரி. நெக்ஸ்ட்டு HSI ஸ்லோ, அதாவது ஒரு கலரும் வந்து ஸ்லோவாக மாறும், மெதுவாக மாறும், லைக் ரொம்ப விட்டு போகாத, அப்படியே ஸ்லோ அண்ட் ப்ராக்ரெஸ்ஸாக ஐ திங்க் மாறும்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். இது ஐம் நாட் ஷுவர் அபவுட் திஸ். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். அப்படியே மெதுவாக ஒரு கலரும் மாறுது. இது ஃபாஸ்ட்டாக மாறுது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு கலரும் உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒரு கலரும் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மாறுது. பார்த்திங்கன்னா இப்போ ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி. 10th பார்த்திங்கன்னா RGB ஸ்ட்ரோப். இதுவுமே அதே டிஸ்கோ இது தான். நெக்ஸ்ட்டு ரெட் ஃப்ளாஷ். ஓகே, ரெட் ஃப்ளாஷ் இது நார்மலாக எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற இது தான். லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயாச்சும் இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸில் மெயினாக யூஸ் ஆகும் இது. நம்ம என்ன தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்கிறது. அவர் நான் முன்னாடி அந்த காப்லாம் சொன்னேன்ல, இந்த காப் கார், அந்த மாதிரி க்ரீன் ஃப்ளாஷ், ப்ளூ ஃப்ளாஷ், அவ்வளோதான். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 13 இது இருக்குது எஃபெக்ட்டு. ஸோ இந்த காப் தான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா அந்த ரெட் அண்ட் ப்ளூ அந்த இது வந்து செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுதான் கைஸ் இதில் இருக்கிறது, அவ்வளோதான். இது வந்து அந்த வார்ம் லைட், இந்த கலரோட டெம்பரேச்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலரில் மாறும், ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் வார்மாக. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ட்ரைபாடு நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரூ மாதிரி. ஸோ உங்கள் ட்ரைபாடில் நிற்க வச்சுக்கலாம். இது வந்து அந்த டைட்டன் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த கேப் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கேமராவில் அப்படியே கனெக்ட் பண்ண முடியாது, அதுக்கு தனியாக ஒரு இது வாங்கிட்டு அப்புறம் அதை வச்சு இதை கனெக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் vlog எடுக்கிறீங்கன்னா இது ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட பை லிங்க் நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா யூ கேன் ஆர்டர், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ ஆக்சுவலி நான் வீடியோவே அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணோம் அண்ட் நான் எதுக்கெலாம் நான் இது யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். நான் மெயினாக ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி ஆர் போர்ட்ரேட், அதுக்கு தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவுமே நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.